வந்தவாசியில் தேமுதிக சார்பில் பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் தொடர்ந்து நடக்கும் பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பழைய பேருந்து நிலையம் அருகே தேசிய முற்போக்கு திராவிட கழக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஆக்கூர் டிபி சரவணன் தலைமை தாங்கினார். மாவட்ட அவைத்தலைவர் ரவிக்குமார், மாவட்ட பொருளாளர் ஜான் பாஷா, பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆனந்தன், டிடி சங்கர், ஏகே சங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வந்தவாசி மேற்கு ஒன்றிய செயலாளர் சத்தியமூர்த்தி அனைவரையும் வரவேற்றார். இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஆக்கூர் டிபி சுப்பிரமணியன் மற்றும் மாவட்ட தொண்டரணி துணை செயலாளர் ஜனார்த்தனன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இதில் தென்னாங்கூர் சுப்பிரமணியன், மகேஸ்வரன், திவாகர், மணிகண்டன், பாலாஜி, கவின்குமார், பார்த்திபன், முனுசாமி, சீனிவாசன், பன்னீர்செல்வம், பலராமன், சலாம் பாஷா, ஏழுமலை, மணிகண்டன், நிஜாம், வெங்கடேசன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கண்டன முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர். நியாயத்தை தட்டி கேட்கின்றவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது. என்னுடைய காவல்துறை நண்பர்களுக்கு அறிவுறுத்தல், எங்கேயும் ஆர்ப்பாட்டம் பண்ணா அவங்களுக்கு அனுமதி கொடுக்காதீங்க, அனுமதியை மறுத்துடுங்க. அவங்க உரிமையை அவங்க கேட்க கூடாது. நாங்க சொல்றது என்னையா, உங்க அப்பா வீட்டு ஆட்சியா? இது என்ன சர்வாதிகாரம்? இது என்ன உங்க குடும்ப அரசியலா? உங்க அப்பா, அடுத்தது நீ, அடுத்தது உன் பெல்ல, இப்ப புள்ளைய கொண்டாந்துட்டேன். இது என்ன சர்வாதிகார ஆட்சியா? நீ செய்யும் அக்கிரமங்களையும் தமிழக மக்களுக்கு இழைக்கின்ற அவங்களையும் தட்டி கேட்கதான் எதிர்கட்சிகள் இருக்கிறது. நீங்கள் எதையும் கேட்கக்கூடாது. ஏன்னா உங்க கூட கூட்டணி நிற்கிறவன் ஜால்ராட்சின்னா கூட எதையும் கேட்காம இருப்பாங்க. ஏன் மாற்று கட்சிகள் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்றீங்க? உங்கள் ஆட்சியில நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க, வரும்போது பல தேர்தல் வாக்குறுதிகள் அள்ளி வீசுனீங்க, ஆட்சி கட்டில் அமர்ந்தீங்க. தமிழக மக்கள் பெருத்த ஏமாற்றத்தை மட்டுமே சந்திச்சாங்க. இதுல யாராவது மறுக்க முடியுமா? இல்லங்க, இந்த ஆட்சி பொற்கால ஆட்சி. நீங்க இருக்கிற யார், எங்க தொண்டர்களை விட்டுருங்க, வியாபாரிகள் இருக்கிறீங்க, அரசு அதிகாரி, எல்லாரும் யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு கேவலமான ஒரு மோசமான ஒரு ஆட்சி தான் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெய்லி நியூஸ், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்ல பாத்தீங்கன்னா கொலை, கொள்ளை, போதை, எங்க பார்த்தாலும் பாலியல் தொல்லை. வரிப்பணத்தை மக்களை வஞ்சிக்கிறாங்க. ஏதாவது ஒரு 234 தொகுதியில் நான் ஒரே ஒரு வார்த்தை, கலைஞர் ஆட்சி காலத்திலிருந்து ஒரு திருவாரூர் மாவட்ட தொகுதி இருக்கிறது, முதன்மை தொகுதியாக மாற்ற முடியுதா? அந்த ஒரு மாவட்டத்தில் அந்த தொகுதியில் எல்லாத்தையும் சரி செய்து விட்டோம். அனைத்து பள்ளிகளும் தரம் உயர்த்தி விட்டோம், அனைத்து பாலங்களும் போடப்பட்டு, அனைத்து சாலை மெருக்கப்பட்டு, அனைத்து கடைகளும் பொருத்தப்பட்டு, அனைத்து அரசியல் கட்சி நன்றாக இருக்கிறது. ஒரு தொகுதி மாற்ற முடியும். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், தேமுதிக ஆர்ப்பாட்டம், தேமுதிக ஆர்ப்பாட்டம். ஆட்டம் போடும் தமிழ்நாட்டிலே, அபின் கஞ்சா போதை வத்தில், அபின் கஞ்சா போதையிலே ஆட்டம் போடும் தமிழ்நாட்டிலே, ஆட்டம் போடும் தமிழ்நாட்டிலே, பள்ளி முதல் கல்வி வரை, பள்ளி முதல் கல்வி வரை போதை பள்ளி மாணவ செல்வங்கள், போதை பள்ளி மாணவ செல்வங்கள். எங்கே போகுது, எங்கே போகுது, எங்கே போகுது, எங்கே போகுது? தமிழ்நாடு எங்கே போகுது, தமிழ்நாடு எங்கே போகுது? தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு கொள்ளை கொள்ளை கற்பழிப்பு, கொள்ளை கொள்ளை கற்பழிப்பு. அன்றாட வாழ்விலே, அன்றாட வாழ்விலே தமிழ்நாடு தப்புகிறது, தமிழ்நாடு தப்புகிறது. ஆரம்ப பள்ளி சிறு முதல், ஆரம்ப பள்ளி சிறு முதல், அண்ணா பல்கலை மாணவர் வரை, அண்ணா பல்கலை மாணவர் வரை, வீட்டில் இருக்கும் பெண்கள் முதல், வீட்டில் இருக்கும் பெண்கள் வரை, வேலை செய்யும் பெண்கள் வரை, வேலை செய்யும் பெண்கள் வரை பாதுகாப்பில்லை, 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 பாதுகாப்பில்லை.